எதிர்க்கட்சிகளும் கொண்டாடும் மோடி, புகழ்ந்து தள்ளிய காங்கிரஸ் தலைவர்கள், மூக்குடைக்கப்பட்ட ராகுல், மொத்தமாக மாறிய காங்கிரஸ். மத்திய கிழக்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசு எரிபொருள் விநியோகத்தை கையாண்டு வரும் விதம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளதோடு உள்நாட்டு அரசியலில் பெரும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் ஈரான் மீது நடத்தி வரும் தாக்குதல்களால் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் கச்சா எண்ணெய் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் உள்ளிட்ட அண்டை நாடுகள் பெட்ரோல் மற்றும் டீசல் தட்டுப்பாட்டினால் நிலை குலைந்து அவசர நிலை பிரகடனம் செய்யும் அளவுக்கு பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளன. ஆனால் இத்தகைய இக்கட்டான உலகளாவிய சூழலிலும் இந்தியாவில் எரிபொருள் விநியோகம் எந்தவித தடையுமின்றி சீராக நடைபெறுவது ஒரு வியக்கத்தக்க நிர்வாக திறனாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் வெளியுறவு கொள்கையை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்து வரும் நிலையில் அவரது சொந்த கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்களே அவருக்கு முரணான கருத்துக்களை தெரிவித்து ராகுல் காந்தியை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தியுள்ளனர். ராகுல் காந்தி மத்திய அரசை சாடினாலும் சசி தரூர் போன்ற மூத்த தலைவர்கள் மத்திய அரசு மிகுந்த பொறுப்புணர்வுடன் செயல்படுவதாக புகழ்ந்துள்ளனர். அதேபோல் தூதரக ரீதியாக இந்தியா எடுத்துள்ள நிலைப்பாடு சரியானது என மனிஷ் திவாரியும் இக்கட்டான சூழலை அரசு திறம்பட சமாளிப்பதாக ஆனந்த் சர்மாவும் வெளிப்படையாகவே பாராட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக நாடு முழுவதும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதாக காங்கிரஸ் தலைமை குற்றஞ்சாட்டிய போது அதனை மறுக்கும் வகையில் பேசிய மத்திய பிரதேச முன்னாள் முதல்வர் கமல்நாத், தட்டுப்பாடு என்பது போன்ற தோற்றம்தான் உள்ளதே தவிர உண்மையில் தட்டுப்பாடு இல்லை என பாஜக அரசுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார். இந்த சூழலை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களே உண்மை நிலையை ஒப்புக்கொண்டிருக்கும் நிலையில் இனியாவது அரசியல் ஆதாயத்திற்காக ராகுல் காந்தி போன்றவர்கள் பொய் பரப்புரை செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என விமர்சித்துள்ளார். சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து வரும் நிலையிலும் விநியோக சங்கிலி பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்துள்ள மத்திய அரசின் செயல்பாட்டை எதிர்க்கட்சி தலைவர்களே அங்கீகரித்திருப்பது ராகுல் காந்தியின் அரசியல் விமர்சனங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இறுதியில் பெட்ரோல் மற்றும் டீசல் விவகாரத்தில் உண்மை நிலையை உணர்ந்து காங்கிரஸ் தலைவர்கள் பேசியிருப்பது மத்திய அரசின் நிர்வாக திறனுக்கும் வெளியுறவு கொள்கைக்கும் கிடைத்த வெற்றியாகவே அரசியல் அரங்கில் பார்க்கப்படுகிறது.